தனுசு ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். மிகப்பெரிய சிறப்பு. இப்ப குருவே மாறினால் கூட 6ஆம் இடத்துக்கு போயிடார். அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்தினுடைய 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விடாமுயற்சி எதையுமே நீங்க பெறக்கூடியவங்க. மேலும் உங்க ராசிக்கு இன்னொரு யோகாதிபதியாகிய செவ்வாய் 3லே இருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதே நீங்க கவலைப்பட வேண்டாம். போராடுவீங்க, ஒரு விஷயத்தை அதிகமாக கொண்டு செல்வீங்க. அதற்காக இரவு பகலாக எந்த வகையிலும் நீங்கள் அதில் உழன்று கொண்டே இருப்பீங்க. அந்த முயற்சி வீண் போகாமல் நீங்க நினைத்ததற்கு மேலாக வெற்றியாக மாறி வரும். அது மட்டுமல்ல, எடுத்த காரியங்கள் எதையும் தொய்வில்லாமல் தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். உங்களுக்கு எந்த வகையிலும் பிறர் உதவியாகவே இருப்பார்கள். இந்த மேன் பவர் ஆள்பலம் என்று சொல்கிறோமே, அது உங்க ராசிக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். 10ஆம் இடத்துல கேது இருப்பதால தொழிலில் எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், ஆட்களால் பிரச்சனைகள் வந்தாலும், எந்திரங்கள பிரச்சனை எல்லாத்தையுமே சீர்படுத்தி மீண்டும் தொழிலை செய்து நீங்கள் யார் என்பதை ஒரு முத்திரை பதித்து விடுவீர்கள். அத்துடன் 5ஆம் இடத்திலேயே சூரியன் இருக்கிறார், பாக்கியாதிபதி. தந்தை வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள், அல்லது பெண்கள் வழியில் வந்து சேர வேண்டிய சொத்துக்கள், அல்லது அரசு சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள், அல்லது தனக்கு வர வேண்டிய நிலுவைகள், கோர்ட்டு விவகாரங்கள், இதன் மூலமான சொத்து பணங்கள், இவைகள்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருக்கின்றன. குலதெய்வ வழிபாடும், தெய்வீக பூஜைகளும், ஆள்பலமும், தன்னை சேர்ந்தவர்களால் தான் நன்கு மதிக்கப்படுவதும், எந்த வகையிலும் உங்களுடைய புகழ் பிரஸ்தாபப்படுத்தப்படும். பிறர் உங்களை பேட்டி காண்பார்கள். எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் பேசப்படக்கூடியவராகவே இருப்பீர்கள். 4ஆம் இடத்தில் இயற்கை சுவர்கள் இருப்பதால் உயர்கல்விகள் சற்போது தடைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதற்கான தக்க உபாயம் கையாண்டு நீங்க விரும்பிய படிப்பை, நீங்க விரும்பிய பணியை, நீங்க விரும்பிய பதவியை, நீங்க விரும்பிய பொறுப்புகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். அத்துடன் பணம் புழங்கக்கூடிய துறைகள், ஆசிரியர்கள், ஆடிட்டிங் மற்றும் ரெவின்யூ, அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் மற்றும் எக்ஸ்போர்ட் தொடர்புடையவர்கள், மீண்டும் தன்னுடைய திறமையை மையமாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள், முகவர்கள், ஏஜெண்டுகள், கொரியர் நிறுவனங்கள், தகவல் தொடர்புகள், ஜுவல்லரி, தங்கம், வெள்ளி இது சம்பந்தப்பட்டவைகள், காவல் மற்றும் கட்டுமான பணிகள், பூமி சம்பந்தப்பட்டவைகள், விவசாயம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஏற்புடைய ஆண்டாகவும் ஆதாயமாகவும் பரிணமித்து நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக செயல்பட போகிறீர்கள். தனுசு ராசி அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்களில் மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம் வருகின்றது. இவர்களுக்கு 6லே குரு இருக்கும்போது மிகுந்த கஷ்டம். அது எதிரி ரணரோக சத்ருஸ்தானத்திலே கொண்டு விட்டுவிடும். அப்பொழுது இந்த சத்ருவைகளை எப்படி ஜெயம் செய்வது, நோய் நொடியிலிருந்து எப்படி வருவது, கடன் எப்படி அடைவது என்று எல்லாரும் யோசிப்பார்கள். இதற்கு மானசீகமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர்களே யார் அப்படிங்கிற மாதிரி இந்த மனதில் 6ல் நமக்கு குரு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ஒரு சில விஷயங்களுக்கு உண்டு. அதில் சந்தன மரத்திற்கு அதிகமான பவர் உண்டு. இந்த 6லே குரு இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சந்தன மாலை, செஞ்சந்தன மாலை வாங்கி கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். அல்லது ஒரு சந்தன குச்சியை சிறிதளவு ஒரு சின்ன கல்லை வைத்து உரசி சிவன் கோயிலிலே வைத்து ஒரு அமாவாசை திதியிலிருந்து பௌர்ணமி திதி வரை, ஒரு பௌர்ணமி திதியிலிருந்து மறு அமாவாசை வரை 30 தினங்களுக்கு சுத்தமாக இருந்து தினமும் சென்று அந்த சந்தனக்கட்டையை அந்த கல்லிலே உரசி சிறிதளவு எடுத்து கொடுத்து அங்கே அந்த இறைவனுக்கு நெற்றியிலே சிவபெருமானுக்கு சாற்ற வேண்டும். அப்பொழுது 6ல் இருக்கின்ற குரு தேவையில்லாத வேலைகள் செய்யாமல் உங்கள் வீட்டில் யாராவது இறந்தவர்கள், தீய மரணங்கள் அடைந்தவர்களுடைய ஆன்மாவும் மோட்சமாகி உங்கள் குலதெய்வ கடாட்சமும் கிடைத்து பணவரவோடு இந்த 6ல் குருவை கழித்து விடுவீர்கள். 6 என்பது ஒரு கஷ்டமான செயல். இதற்கு அருமையான வழி சிவபெருமானுக்கு சந்தனக்கட்டையை அரைத்து நெத்தியிலே போட்டு வைப்பது. அமாவாசை முதல் பௌர்ணமி வரை தொடங்க வேண்டும், பௌர்ணமி முதல் அமாவாசைக்கு வர வேண்டும். இதை நீங்கள் செய்து பார்த்தீர்களால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும்.